Guys, great friends, இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜைலோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல் D2 டைப். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இன்ஜின் சீஸ் ஆகுதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதோட சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். ஒரு டெம்பரேச்சர் ஏறி வண்டி சீஸ் ஆகுது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒரு வாட்டி ஆஃப் ஆகும். திருப்பி நீங்கள் தண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வரும். ஆனால் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு. அதோட ரீசனை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வண்டியோட ஆயில் சம்பு பாருங்கள். ஆயில் சம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட மவுண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் சம்பில் நீங்கள் ஜாக்கி போட்டு நீங்கள் தூக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சம்பு வந்து டென்ட் ஆகும்போது அங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த ஆயில் சம்போட ஸ்டெய்னர் வந்து உங்களுக்கு ஆயில் பம்போட ஸ்டெய்னர் வந்து அந்த க்ளோஸாக இருக்கும் ஆயில் சம்பில். அந்த ஸ்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் பம்ப் ஸ்டெய்னர் வந்து உள்ள பிளாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆயில் சர்க்குலேஷன் சரியாக கிடைக்காது. ஆயில் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியண்ட்டாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆயிலோட சர்க்குலேஷன் இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ராடு தான் சீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கனெக்ட் ராடு பாருங்கள். எப்பவுமே கனெக்ட் ராடு சீஸ் ஆகுதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் முன்னாடியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஒரு கனெக்ட் ராடோட கலர் வந்து ப்ளூ கலர்லாம் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓவர் ஹீட் ஆகும். ஆயில் இல்லைன்னும் போது ஓவர் ஹீட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் ராடு சீஸ் ஆகிடும். இப்போ இந்த கனெக்ட் ராடு பாருங்கள் எவ்வளோ சீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்ட் ராடு சீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட நாய்ஸில் காமிக்கும். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக இன்ஜின் ஜாம் பண்ணிடும். இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரொட்டேஷன் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் ராடை நான் லூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொட்டேஷன் ஆகும். இன்ஜின் திருப்புங்க. இப்போ அந்த கனெக்ட் ராடை நான் கீழே வர வைக்கிறேன். போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்ட் ராடு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட கனெக்ட் ராடு பேரிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைலோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைலோட இன்ஜின் சீஸ் ஆன ரீசன் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் மார்க் போட்டுக்கிறேன். இதுதான் இதோட ரீசனு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் வீல் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஷாஃப்ட் ரொட்டேஷன் ஆகல பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் பம்போட டிரைவ் கியர் இது போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்போட கியர் மட்டும் தான் ரொட்டேஷன் ஆகிருக்கு. ஆனால் ஆயில் பம்பு ரொட்டேஷன் ஆகல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட கனெக்ட் ஆகிட்டு சீஸ் ஆகினதோட ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான். இப்போ நான் ஆயில் பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் போயிட்டுருக்கா இல்லையான்னு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும். இப்போ அதுங்க கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் போயிட்டுருக்கு. இந்த இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டரும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்ட் தான் சீஸ் ஆகிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைலோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs கிட்ட ரன் ஆனதுனால இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் இன்ஜினோட ஓவரால் ஒர்க்கும் பண்ணுறேன். அதேமாதிரி இதில் கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ராடு சேஞ்ச் பண்ணோம். கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணோம். இந்த ஒர்க் நான் மெஷின் ஷாப்புக்கு தான் அனுப்புகிறேன். மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இன்ஜின் அசம்பிளோட வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.